Hi partner, welcome to our channel Learn and Rise with Alisode Sir. இப்போ இதில் அதே எக்ஸசைஸில் that is 10,000 shares issued, 40,000 application received. அதை எப்படி அலாட்மெண்ட் பண்ணுறா பாரு. The directors totally rejected application for 20,000 shares. 20,000 ஷேர்ஸுக்குரிய அப்ளிகேஷனை டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா தட் இஸ் ரிட்டர்ன் 20,000 into 2 40,000 ரிட்டர்ன். அப்ளிகேஷன் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபுல்லி சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் எவ்வளவு ஷேர் இஷ்யூ பண்ணமோ அதை அப்படியே அலாட் பண்ணிடுவோம். அப்போ ஃபுல் அமௌண்ட்டையும் ஷேர் கேபிட்டலில் எழுதி க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வரும்போது முதல்ல இந்த அப்ளிகேஷன் அமௌண்ட் கிரெடிட் கொடுத்ததை இங்கே டெபிட் எழுதிடு. அடுத்து எவ்வளவு ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கோமோ அவ்வளவுதான் நம்ம அலாட் பண்ண முடியும். அதனால் அந்த அலாட்டட் ஷேர்ஸுக்குரிய அமௌண்ட்டு தான் கேபிட்டல் அக்கௌண்ட் கொண்டு போனோம். அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அலாட்டட் இன்ட்டு அப்ளிகேஷன் மணி பெர் ஷேர் அதை கொடுத்துட வேண்டியது. அப்போ ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்டில் தான் இந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்டில் ஒருத்தருக்கு அலாட் பண்ணது போக எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் மணி நம்மகிட்ட இருக்கும். அதை ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டு கொண்டு போயிட வேண்டியது. இது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்தது. அதே இது ப்ரோரேட்டா அலாட்மெண்ட்லேயே அலாட்மெண்ட் மணிக்கு எடுத்தது போக எக்ஸ்ட்ரா பணம் இருக்குன்னு சொன்னால் அதை பர்டிகுலராக கால்ஸ் அமௌண்ட்டுக்கு எடுத்துக்கிடலாம்னு சொன்னால் கால்ஸ் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் எழுதிடணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அதே நேரத்தில் எவ்வளவு அப்ளிகண்ட்டுக்கு ஷேர் இல்லைன்னு திருப்பி அனுப்பியிருந்தோம்னா அது பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட்டு. இது கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அப்போ இந்த ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்து என்ன சொல்கிறாங்க பாரு. அக்செப்ட் ஃபுல் அப்ளிகேஷன் ஃபார் 8,000 ஷேர்ஸ். ஒரு 8,000 அப்ளிகேஷன் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபுல்லாக அலாட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அப்போ அதுக்குரிய பணத்தை கேபிட்டலுக்கு கொண்டு போயிடணும். 8,000 into 2 16,000. அதுபோக 2,000 ஷேர்ஸ் தான் இருக்குது, அதுக்குரிய அமௌண்ட்டையும் கேபிட்டல் கொண்டு போயிடலாம். அப்போ டோட்டலாக 10,000 ஷேர்ஸ் அலாட்டட், அதுக்குரிய பணத்தை கேபிட்டலுக்கு கொண்டு போயாச்சு. பேலன்ஸு 20,000 தான் இருக்குது. எந்த 20,000? அடுத்த ஸ்டெப் பாரு. டு ரிமைனிங் மேக் எ ப்ரோரேட்டா அலாட்மெண்ட் த 2,000 ஷேர்ஸ். 8,000 ஃபுல்லாக கொடுத்தாச்சுன்னா மீதி 2,000 ஷேர்ஸ் தான் இருக்குது, அவங்களுக்கு ப்ரோரேட்டா அலாட்மெண்ட். ஆனால் மீதி எவ்வளோ அப்ளிகேஷன் இருக்குது? 40,000ல் 20,000 ரிஜெக்டட், 8,000 ஃபுல்லி அலாட்டட். அப்போ அது போக 12,000 அப்ளிகேஷன் இருக்குது. 2,000 ஷேர்ஸை ப்ரோரேட்டா அலாட்மெண்ட், தட் இஸ் 6:1 ரேஷியோவில் அலாட்மெண்ட். இப்போ இந்த 2,000க்குரியது 2 rupees வீதம் கேபிட்டலுக்கு மாற்றியாச்சு. அப்போ இந்த இதில் 12,000க்கு 2 rupees வீதம் 24,000 அவங்க கெட்டியிருப்பாங்க. அதில் 4,000 கேபிட்டலுக்கு கொண்டு போயாச்சு. பேலன்ஸு 20,000 rupees இருக்குது. இதை என்ன செய்யணுமா சொல்கிறாங்க பாரு. அண்ட் த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி இஸ் டு பி அட்ஜஸ்டட் டுவர்ட்ஸ் அலாட்மெண்ட் அண்ட் கால்ஸ் டு பி மேட். இந்த 2,000 ஷேர்காரங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் 20,000 ரூபா கெட்டியிருக்காங்க. இதை அலாட்மெண்ட்டுக்கும் கால்ஸுக்கும் எடுத்துக்கோ. அப்போ இந்த இதில் அவங்களுக்குரிய அலாட்மெண்ட் எவ்வளவு? 2000 ஷேர்ஸுக்கு
அலாட்மெண்ட் மணி 5 இன்க்ளூடிங் ப்ரீமியம். அப்போ 10,000 அலாட்மெண்ட்டு கொண்டு போயிடலாம். பேலன்ஸ் 10,000 இருக்குது. கால் மணி எவ்வளவு? 3, 2, 5. 2 சேர்த்தே கணக்கு தனித்தனியாக கணக்கு கொண்டு போக வேண்டாம். அப்போ அதுவும் 5 தான். கால் மணி 2 சேர்த்து 5 ரூபா கொடுக்கணும். 2000க்கு அதுவும் 10,000 கொடுக்கணும். அப்போ இதை கால் அக்கௌண்ட்டு கொண்டு போயிட வேண்டியதேன். அவ்வளோதான். கால் அக்கௌண்ட்னா கால்ஸ் இன் அட்வான்ஸ்னு போடணும். அப்போ பாரு, அலாட்மெண்ட்டுக்கு இந்த 2000 ஷேருக்குரியது மட்டும்தான். அப்போது 10,000 2000 × 5 அதுபோக 10,000 இருக்குது. தட் இஸ் கால்ஸ் இன் அட்வான்ஸ். கால்ஸ் இன் அட்வான்ஸ். இங்கே அலாட்மெண்ட் அக்கௌண்ட் கொடுத்தோம், ஆனால் இங்கே கால்ஸ் இன் அட்வான்ஸ்னு கொடுக்கணும். 10,000. அப்போ டோட்டலாக சரியாக போச்சு. இப்போ இதில் அலாட்மெண்ட் டியூ எவ்வளவு, ரிசீவ்டு எவ்வளவு? கம் டு நெக்ஸ்ட் பாயிண்ட்.